டேய் என் பைக் ஏன்டா நீ தொடச்சிட்டு இருக்க? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நான் தான் அந்த பைக் ரைட் ஷாப் போகணும்ல, என்கிட்ட தான் பைக் இல்லையே, அதான் உன் பைக் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். டேய் அப்ப நான் எந்த பைக் எடுத்துட்டு வர்றது? நானும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல. மச்சான் ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இந்த பாரு, உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் அந்த ஆண்டாள் பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணி சட்டப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் பேரை எழுதி வாங்கி எப்பயும் செட்டில் ஆயிருப்பேன்டா. அந்த மாதிரி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணணும்டா. நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாரு மச்சான், நீ எதுக்குடா இந்த வேலைக்கெல்லாம் வரணும்? உனக்கு நான் தலையெழுத்தா? இல்லடா நானும் வரேன், உனக்கு வேற பைக் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மச்சான் சொன்னா கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், நான் சொல்றத நீ கேளு. சுது, தென்றல் எங்க ப்ரோ? தென்றல் உள்ளதான் இருக்கா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உள்ள வாங்க வாங்க. அம்மா தென்றல். வா ஆகாஷ். அம்மா, நான் என் மேனேஜர் பரத்தை மிரட்டி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டாக்குமெண்ட்ல சித்து கையெழுத்து போட்டதுக்கு காரணம் பாட்டி தான். என் மேனேஜர் பரத்தை மிரட்டி நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி சொல்லிதான் பரத் உங்களை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கியிருக்கான். ப்ரோ சாரி ப்ரோ, பாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்களே இந்த காரியத்தை பண்ணிட்டு கடைசியில பழிய ஓ மேல போட்டதும் இல்லாம உன்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பாட்டியை திருத்தவே முடியாது, கடைசி வரைக்கும் அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமே இதுக்காக இங்க இருக்கணும். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ப்ரோ, நான் அங்க வரல. என்ன ப்ரோ வரலையா? இல்ல ப்ரோ, என்னால இனிமேல அந்த வீட்டுல ஒத்து போக முடியாது. பாட்டிக்கும் எனக்கும் சரியா வராது. ப்ரோ பாட்டி கிடக்குறாங்க, அவங்கள விடுங்க. இப்பெல்லாம் நானே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ப்ரோ வாங்க ப்ரோ. தென்றல் நீயாவும் சொல்ல. நானும் அத்தையும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா இவர் முடியாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. ஆமா ஆகாஷ், உன் பாட்டியால தான் அந்த மேனேஜர் இவன் கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து வாங்கினாருன்ற உண்மைய தென்றலும் சித்துவும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் சித்து இனிமே ஆபீஸ்க்கு வர முடியாதுங்கிறான், அந்த வீட்டுக்கும் வர முடியாதுங்கிறான். ப்ரோ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வா போலாம். சாரி ப்ரோ, என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாத்தியா ஆகாஷ் எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னு? இவனும் தென்றலும் அந்த வீட்டுக்கு வந்து வசதியா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு இவனுக்கு உரிமையும் இருக்குல்ல, ஆனா ஏன் தான் இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. சரி ப்ரோ, நீ ஆபீஸ் வரலானாலும் பரவாயில்ல, வீட்டுக்காவது வரலாம்ல. நீயும் தென்றலும் அங்கேயே வந்து தங்குங்களேன். இல்ல ஆகாஷ், என்னால இனிமே வீட்டுக்கு வர முடியாது, ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் இனிமே அம்மா கூட இங்கேயே இருந்துக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சரி, நீங்க 2 பேரும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாவது நீங்க தென்றல கூட்டிட்டு அங்க வந்துருங்க ப்ரோ. முடிஞ்சா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஆனா ப்ளீஸ் வராம மட்டும் இருந்துடாதீங்க. தென்றல் கூட்டிட்டு வந்துரு. சரி, நான் கிளம்புறேன். பாட்டி, பாட்டி எங்க இருக்கீங்க? பாட்டி, ஆகாஷ், பாட்டி எங்க இருக்கீங்க? என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி? பாட்டி எங்க இருக்காங்க? முதல்ல அவங்கள கூப்பிடு. ஏன் பாட்டி மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அது அவங்க முன்னாடியே எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்க இருக்காங்க? மேல இருக்காங்களா? நான் போறேன். ஆகாஷ் அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கப்பா. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க.
அம்மா இப்ப ரூம்ல ரெஸ்ட்ல இருக்காங்க. ஆமாப்பா, அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்கப்பா. நம்ம எல்லாரும் இங்க டென்ஷன் ஆக்கிட்டு அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு அவங்கள நில்லுப்பா. இல்ல ஆகாஷ், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. எதுக்கு பாட்டி மேல இவ்வளவு கோவமா இருக்க? கோவமாவா? கொலவெறியில இருக்க. அவங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? சித்து மூலமா நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் ஆக்குனதுக்கு காரணமே பாட்டி தான். இவங்க சொல்லிதான் நம்ம மேனேஜர் பரத் சித்துவை கம்பல் பண்ணி அந்த வீக்கான ஷேர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வச்சிருக்காங்க. அப்புறம் நான் தான் சித்துவுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி போட்டு வாங்கினேன். அந்த ஆள் எல்லா உண்மையும் உளறிட்டான். ஆனா சித்து தான் ஏதோ தப்பு செஞ்சதா நினைச்சு குற்ற உணர்ச்சியில ஆபீஸ்க்கு கூட வராம சாரதாமா வீட்டுல போய் உட்காந்துருக்கான். நாங்க ஏற்கனவே டவுட்ல தான் இருந்தோம், நம்ம பாட்டி தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா அது எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல பாட்டி எப்படி சும்மா விடலாம்? என்னப்பா? பாட்டியின் கோபம் தீர வரைக்கும் 4 திட்டாவது திட்டினாதான் என் மனசு ஆறுதல் ஆகும். ஆகாஷ், சொல்றத கேளுப்பா. அவங்கள பத்தி தான் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவங்க எப்பதான் மாற போறாங்கன்னு தெரியல. ஆனா உன் கோபத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. அவங்க இப்ப உண்மையிலேயே உடம்பு முடியாம தான் இருக்காங்க. இந்த நேரம் நீ அவங்க கிட்ட கோவப்பட்டு அது மூலமா அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்பா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்போ ரூமுக்கு போ. ஆமா ஆகாஷ், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போ நிலா, ஆகாஷ், ஆகாஷ ரூமுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துமா. போப்பா. போப்பா. போ ஆகாஷ். ப்ளீஸ் போப்பா. வாங்க தான். மாதவி, நீ பாட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு போய்கிட்டே இருக்க. சாப்பிடுங்க அத்தைன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் உங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம பட்னி போட்டிருக்கணும். ஆனா எனக்கு மனசு கேட்கல. ஏன் இப்படி பேசுற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என்கிட்ட எல்லாரும் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? போதும், நிறுத்துங்க அத்தை. ஏன் இன்னும் அப்பாவி மாதிரி டிராமா பண்றீங்க? கம்பெனில சித்து பேரை கெடுக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்கன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கம்பெனில சித்து மூலமா 30 லட்சம் நஷ்டமானதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்கன்னு நான், நிலா, தென்றல், சாரதாக்கா 4 பேருமே சந்தேகப்பட்டோம். ஆனா ஆகாஷ் அத ஆதாரத்தோட கன்ஃபார்மே பண்ணிட்டான். நம்ம கம்பெனி மேனேஜர் பரத் கிட்ட ஆகாஷ் விசாரிக்கிற விதமா விசாரிச்சு உங்களாலதான் அந்த நஷ்டம் நடந்துச்சுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். உண்மை தெரிஞ்ச உடனே ஆகாஷ் உங்க மேல கொலவெறியோட வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த வேகத்துக்கு நீங்க மட்டும் அவன் கண்ணுல சிக்கி இருந்தீங்க, இந்நேரம் உங்க கதையே முடிஞ்சிருக்கும். பாவம்னு நாங்க எல்லாரும் உங்க மேல பரிதாபப்பட்டு ஆகாஷ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவன் ரூமுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு இன்னும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன மனுஷி நீங்க? என்னது இது? ஆகாஷ் என் போனை கட் பண்ணிட்டா. திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க? அட்டென்ட் பண்ணி பேச வேண்டியது தானே? என்னத்த பேச சொல்ற?
நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் எதுக்கு அவங்கள்ட்ட பேசணும்? என்னது இது? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா? அப்போ நம்ம மேல ஆகாஷ் பயங்கரமா கோவத்துல இருக்கான் போல இருக்கு. இவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா தானே நாம தென்றலையும் நிலாவையும் ஒரு வழி பண்ண முடியும். ஆகாஷ் கிட்ட நேர்ல போய் பேசி பார்க்கணும். இப்படியே போனா சரி வராது. நாம உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு ஆகாஷ நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இருங்க, நான் போய் பார்க்கறேன். ஆகாஷ், எனக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா. ஆனா நீ இந்த பாட்டிய கண்டிக்கவே மாட்டேங்கிறல்ல? ஏன்பா என் மேல உனக்கு அவ்வளவு கோவமா? உங்களை யார் இங்க வர சொன்னது? சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் தான் உங்ககிட்ட பேசுறதே பிடிக்காம போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்ல, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தீங்க? முதல்ல போங்க இங்க இருந்து ப்ளீஸ். ஆகாஷ், உனக்கு என் மேல கோவப்பட எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்கிட்ட எப்படி வேணும்னாலும் கோவப்படலாம். இருந்தாலும் நான் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கேன்பா. அதனால இந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுப்பா. இங்க பாருங்க, உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆபீஸ்ல சித்து பேர் கெடுக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? நானா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேனேஜர் பரத் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு கேவலமான புத்தி? அந்த சித்து உங்களுக்கு என்ன பண்ணா? அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். எதுக்கு அவன் பேரை கெடுக்கிறதுக்காக மேனேஜரை தூண்டி விட்டு சித்து அந்த வீக்கான ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சீங்க? இல்ல ஆகாஷ், மேனேஜர் பரத் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான். நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா அவன் ஏன் உன்கிட்ட இப்படி எல்லாம் போய் சொன்னான்னு எனக்கு புரியலப்பா. இங்க பாருங்க பாட்டி, இப்ப கூட நீங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியுது? அடிமுட்டால் மாதிரி தெரியுதா? மேனேஜர் பரத் எதுக்கு என்கிட்ட போய் சொல்ல போறான்? அதுவும் உங்களுக்கு அவன் ஆப்போசிட்டா போய் சொல்லிடுவானா? அப்படி சொன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? எல்லாம் தெரிஞ்சோ அவன் எப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டா என்கிட்ட வந்து போய் சொல்லுவான்? அந்த பரத் சொன்னது எல்லாம் உண்மைதான். நீங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சித்துவை நீங்க எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? இந்த சின்ன புத்தியால சித்து அப்படியே மனசு வெறுத்து போயிருக்கான் தெரியுமா? இனிமே ஆபீஸ்க்கும் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன்னு பிடிவாதமா அவன் அம்மா வீட்லயே இருக்கான். இதெல்லாம் யாரால பாட்டி? எல்லாம் உங்களால தானே. உங்ககிட்ட பேசவோ உங்களை பார்க்கவோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா கூட எனக்கு தெரியல. இல்லப்பா, நான் உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு நிஜமாவே உடம்புக்கு முடியல. முடியலன்னா மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து என்ன தொல்லை பண்றீங்க? முதல்ல எந்திரிச்சு போங்க பாட்டிங்கிறது. இவங்கிட்ட இப்போதைக்கு நம்ம டிராமா எடுப்படாது. பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். பாட்டி,
உங்களை இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நீ சொல்றது உண்மைதான். நான் தான் சித்து பேரை கெடுக்கிறதுக்காக மேனேஜர் பரத்தை விட்டு அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட வச்சேன். ஏதோ புத்தி கெட்டத்தனமா எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்பா. பெரிய மனசு பண்ணி இந்த பாட்டிய மன்னிச்சிருப்பா. உங்களை எதுக்காக நான் மன்னிக்கணும் சொல்லுங்க பாட்டி? நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க, நான் திரும்ப திரும்ப உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? போதும், இதுக்கு மேலேயே நான் முட்டாளா இருக்க விரும்பல. ஆகாஷ், இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல பாட்டி, சித்துவும் தென்றலும் தான். நீங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவங்கள திரும்ப இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்க. அப்பதான் நான் உங்களை மன்னிப்பேன். சித்துவும் தென்றலும் இங்க வராம நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், உங்களை பார்க்கவும் மாட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. சித்துவையும் தென்றலையும் எப்படியாவது திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தா தான் நான் இங்க இருப்பேன். இல்லைன்னா நிலாவை கூட்டிட்டு நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவேன். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? இப்ப என்ன, உனக்கு சித்துவும் தென்றலும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? நான் நாளைக்கு சாரதா வீட்டுக்கு போய் சித்து தென்றலை பார்த்து அவங்க கிட்ட கெஞ்சி கதறியாவது திரும்பவும் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி, பார்த்து போக மாட்டீங்களா? சரி வாங்க. இந்த பாட்டி இப்பவும் நடிக்கதான் செய்யுது. ஆனா அத்தானுக்கு பாதி புரியுது, பாதி புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நீதான் காப்பாத்தணும். நம்ம வேலையை பார்ப்போம். அம்மா, நான் உங்க மடியில இந்த மாதிரி படுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா. ஊர்ல நான் டெய்லி உங்க மடியில தானே படுத்து தூங்குவேன். ஆமாப்பா, விடிய விடிய என் மடியில தான் தூங்குவேன். சில நேரம் எனக்கு காலெல்லாம் வலிக்கும். ஆனாலும் உன் தூக்கத்தை கெடுக்க மனசு இல்லாம நான் அப்படியே அசையாம தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாமா? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. எல்லாருமே அவங்க அம்மா மடியில தூங்கணும்னு ஆசைப்படதானே செய்வாங்க. நான் கூட உன் வயசுல என் அம்மா மடியில தான் தூங்குவேன். அம்மா மடியில தூங்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சரியா சொல்லணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் கொடுக்கிற உண்மையான வரம் அவங்கள அவங்க அம்மா மடியில தூங்க வைக்கிறது தான். அம்மா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இங்கே இப்படியே இருந்துடலாமா? டேய், சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத. இந்த பாரு, காலையில தெண்டல கூப்பிட்டு ஆகாஷ் வீட்டுக்கு போயிடு. என்னடா முறைக்கிற? அதான் உன் மேல இந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாருடா, அந்த வீடு ஆகாஷ்க்கு மட்டும் உரிமையான வீடு இல்ல, உனக்கும் அதுதான் சொந்த வீடு. அதனால காலையில தெண்டல கூப்பிட்டு கிளம்பி போயிடுறா. முடிஞ்சா அம்மாவையும் கூப்பிட்டு போ. அப்புறம் மறுபடியும் ஆகாஷ் கம்பெனிலே உடனே ஜாயின் பண்ணிடு. முடிஞ்சா அந்த மேனேஜரை தூக்கிட்டு அந்த போஸ்ட் எனக்கு கொடுத்துரு. ஏண்டா மொச மொசன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க? மறுபடியும் ஆகாஷ் வீட்டுக்கு போய் தங்குறேன்னு சொல்றா. போடா முட்டாள்.
அந்த வீட்ல பணம் இருக்கே தவிர பாசம் கொஞ்சம் கூட இல்லடா. டேய் அங்க பாஸ் இல்லைன்னு யாரா சொன்னா? அந்த ஆண்டாள் பாட்டி தானே உனக்கு பிரச்சனை. மத்தபடி மாதவி அம்மா, ஆகாஷ், நிலா, அருணாச்சலம் தாத்தா, உங்க அப்பா எல்லாரும் உன் மேலையும் தென்றல் மேலையும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்களடா. என்ன சித்து, காலையில அங்கேயே போயிடலாமா? ஏன் தென்றல், உனக்கு அந்த வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்க கஷ்டமா இருக்கா? ஹேய், நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேன்? நான் என்ன பிறந்ததுல இருந்து கோடீஸ்வர வீட்லயா வளர்ந்தேன்? எங்க அப்பா சாதாரண ஸ்கூல் டீச்சர் தானே. அப்புறம் எதுக்கு அந்த ஆண்டாள் பாட்டி வீட்டுக்கே திரும்ப போயிடலான்னு சொல்ற? தென்றல், அது பணக்கார வீடு தென்றல். நம்மள மாதிரி ஏழைங்களுக்குலாம் செட் ஆகாது. சும்மா பணம் பணம், நீ ஏன் பணத்தை விட்டா வேற எதுவும் பேச மாட்டியா? ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி இந்த வயசுலயும் நம்ம கிட்ட எவ்வளவு சேட்டை பண்றாங்கன்னு பார்த்தல்ல. எவ்வளவு கிரிமினலா திட்டம் போட்டு நம்மள இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட பாட்டிக்கு நாம சரியான பாடத்தை கத்து கொடுக்க வேண்டாம்? அதுக்கு நாம அங்க போய் தங்கினாதானே சரியா இருக்கும்.